Shut up your mouth. Once I did one. எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு? இது ஆளை மாட்டி விடுற ஒரு ப்ரோக்ராம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை மாட்டி விடணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க raga.th.fm என்ற அகப்பக்கத்துக்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு கேம் பிளான் போட்டு அவங்கள செம்மையா அமைக்கிறோம். இன்னைக்கு வந்து மதன் ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து தினமும் நமக்கு வந்து பேப்பர் வந்து அனுப்புவாரு. அப்புறம் இங்க உள்ள சில ஸ்டாஃப் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சோ நம்ம ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப மெசேஜ் பண்ணி இருக்காரு Facebookல. வச்சு மாட்டி விட்டோம். அண்ணன் வந்து பாத்துட்டாரு, கோபம் ஆயிட்டாரு. இப்போ ஃபுல் ஸ்டோரியை கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதோ உங்களுக்காக மதனின் கதை. முதல் முறையாக மதன், சொல்லுங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புறீங்க மதன்? ஐ மிஸ் யூ அனுப்புறீங்க, சாரி அழகா இருக்குன்னு சொல்றீங்க, அழகா இருக்கேன்றீங்க, சாப்பிட்டாச்சு, என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. என் அண்ணன் இதெல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? இப்படிதான் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுவீங்களா? என்னால அது நான் எதுவுமே யாருக்கு அனுப்புனதே இல்லையே. அனுப்புறது இல்ல, அப்ப ஏன் என்கிட்ட அந்த மாதிரி அனுப்புறீங்க மதன்? பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறீங்க, அதான் அனுப்பியிருக்கீங்க. காலையில, ராத்திரி, சாயந்தரம், மத்தியானம். என்னோட அண்ணன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அவரு பார்த்த உடனே என்னை அப்படி ஏசுறாரு. உங்களால அவர் என் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு. அமைதியா இருந்தாக்கா எந்த விஷயமும் செட்டில் ஆக போறது இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? தெரியுதா? சாரிலா, மன்னிச்சிருங்க. தெரியுதா, நீங்க பக்கத்துல நீங்க காலில் விழுந்து எனக்கு சாரி கேட்பேன். உண்மையை சொல்றேன், காலில் சாரி கேட்பேன். எனக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கு தெரியுமா? என் மனசுல எதுவுமே இல்ல. Facebook டிலே பண்ணிக்கிறேன். கான்டாக்டே வேணாம் எனக்கு. இப்ப நான் லாக் அவுட் பண்ணி வெளியே போறேன். இப்ப வேணாம், தலை வலிக்குது எனக்கு, வேணாம். என்னாலா நான் ஃபுல் வெஜிடேரியன். நான் வந்து நம்ம வந்து டிவைன் வெயில போறீங்க, பஜனை அதுன்னு போறீங்க. நம்ம போயிட்டு இனிமே தப்பா வாங்க செய்வோமா சொல்லுங்க? நான் அனுப்பின மெசேஜ் ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க வெளியே போவோம், சாப்பிட போவோம், படம் பார்க்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், எதுவுமே நான் அனுப்பலையே நானு. ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்க மிஸ் பண்றது தப்பா? நீங்க ஏன் என்ன மிஸ் பண்றீங்க? ஓகே, இவனை மிஸ் பண்ண மாட்டேன்ல. இல்ல, நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன மிஸ் பண்றீங்க? பரவாயில்ல, எந்த ஒரு மிஸ்ஸும் வேணாம், எந்த ஒரு இது எனக்கு வேணாம். சரியா? சொல்லுங்க, நான் என்ன செய்ய சொல்லுங்க. அப்ப நீங்க இப்ப என் அண்ணன் கிட்ட பேசணும். ஏன் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்க? ஏன் என்னை மிஸ் பண்றீங்க? என்னடா இது? ஒரு அண்ணனை மிஸ் பண்ணலாம், ஒரு அம்மா அப்பா மிஸ் பண்ணலாம். 2 நாளா உங்க முகத்துல பாக்கல, மகாலட்சுமியை பாக்கல, மிஸ் பண்றது தவறாளா சொல்லுங்க? மதன் இருங்க, அப்படின்னா நீங்க என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறீங்களா? அதுக்கு மேல இல்லல. அது ஃப்ரெண்டு தான்ல, ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே இல்ல. எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, அப்ப நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். நீங்க போய் எங்க அண்ணன் கிட்ட பேசணும். இதே மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே, சொல்றேன். நான் ஸ்பீக்கர் போன்ல வைக்கிறேன், சரிங்களா? நான் அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணே, அந்த மெசேஜ் பாத்தீங்கல்ல, பேரு மதன், பேசணுமா உங்ககிட்ட? ஓகே, என் அண்ணன் கிட்ட பேசுங்க. ஓகே ஓகே, ஸ்பீக்கர்ல வச்சிருக்கேன், பேசுங்க. ஓகே ஓகே. ஹலோ சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார். சாரி சார், நான் டெய்லி நான் வந்து பேப்பர் போட வருவேன், பாப்பேன், என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சரிங்களா? மன்னிச்சிருங்க சார். நான் அவங்க சிஸ்டரா நினைச்சேன். இவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் நினைச்சு நான் பார்க்கல. என்னோட Facebook பாருங்க, என்ன தப்பான எதுவுமே நான் பண்ணல, தப்பான மெசேஜ் நான் பண்ணல. சரியா சார்? மன்னிச்சிருங்க சார். இப்படியா யாராவது மன்னிப்பு கேட்பாங்க? அப்புறம் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் ஒழுங்கா பேசுறீங்களா என் அண்ணன் கிட்ட? நீங்க இந்த மாதிரி சொன்னக்கு எங்க அண்ணன் ஓகேன்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஓகே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது உங்க வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு புரியுது. என்னால ஒரு பொம்பளையோட வாழ்க்கை வீணாக கூடாதுல. இப்ப மட்டும் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நான் காலில் வந்து சாரி கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அக்கா 3 தங்கச்சி. ஆமாவா இல்லையா? அவங்களும் பொம்பளை தான். நான் அவங்களுக்கு பண்றது எனக்கு என் குடும்பத்துக்கு நடக்கும். ஆமாவா இல்லையா? ஹலோ, பேசுங்க. எத்தனை நாள் தெரியும்? கொஞ்ச நாள் தான் தெரியும். கல்யாணம் நடக்கும். கொஞ்ச நாள் தான் தெரியும் சார், கொஞ்ச நாள் தான் தெரியும். கொஞ்ச நாள் தான் தெரியும். 2-3 மாசம் தான் தெரியும். நான் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நான் காலகால டெய்லி பேப்பர் போடுறப்ப நான் உங்களை பாப்பேன், ஹாய் சொல்லுவேன், மார்னிங் சொல்லுவேன். பேருனா யார் பேரு? மதன். மதன். இந்த மாதிரி மெசேஜ் பண்றேன், விட்டுரு. ஓகே, இனிமே நான் பண்ண மாட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு என்னன்னு தெரியுமா? தெரியலையே, யாருன்னு தெரியல. ராகா சிறந்த இசையில இது எப்படி இருக்குதா நான் சொல்லணும். என்னண்ணா இது? என்னன்னா ஐயோ ஷாட்டானே, நீங்க உங்களே சொல்ற ஷாட்ட எனக்கு வேலை விட்டு போய் எனக்கு ஆப்பு வந்துச்சா? உங்களே சொல்றேன், பயந்துட்டேன். உங்களே சொல்றேன், போச்சு வந்த காலங்க வந்தாங்க விழுத்தாங்கன்னு நினைச்சேன். நீங்க ஒண்ணு ஐயோ அதுக்குதான் எங்க குரலை கண்டுபிடிச்சு நினைச்சு நான் வந்து டீப்பா கண்டிப்பா நான் உங்க கூட ஒரு நாளைக்கு நான் கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நான் யாருக்கும் Facebook பேசவே மாட்டேன் போங்க. இது எப்படி
இருக்கு? உண்மையிலே பயந்துட்டேனே, உண்மையிலே பயந்துட்டேன். Shut up your mouth. Once I did எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு? இது ஆளை மாட்டி விடுற ஒரு ப்ரோக்ராம். சோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை மாட்டி விடணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க raga.thr.fm என்ற அகப்பக்கத்துக்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு கேம் பிளான் போட்டு அவங்கள செம்மையா அமுக்கிடுறோம். இன்னைக்கு வந்து மதன் ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து தினமும் நமக்கு வந்து பேப்பர் வந்து அனுப்புவாரு. அப்புறம் இங்க உள்ள சில ஸ்டாஃப் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சோ நம்ம ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப மெசேஜ் பண்ணி இருக்கிறாரு Facebookல. வச்சு மாட்டி விட்டோம். அண்ணன் வந்து பாத்துட்டாரு, கோபமாயிட்டாரு. இப்போ ஃபுல் ஸ்டோரியை கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதோ உங்களுக்காக மதனின் கதை. முதல் முறையாக மதன், சொல்லுங்க. ஏன் தான் இப்படிலாம் மெசேஜ் அனுப்புறீங்க மதன்? ஐ மிஸ் யூ அனுப்புறீங்க, சாரி அழகா இருக்குன்னு சொல்றீங்க, அழகா இருக்கேன்றீங்க, சாப்பிட்டாச்சு, என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. என் அண்ணன் இதெல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? இப்படிதான் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுவீங்களா? என்னால அது நான் எதுவுமே யாருக்கு அனுப்புனதே இல்லையே. அனுப்புனது இல்ல, அப்ப ஏன் என்கிட்ட அந்த மாதிரி அனுப்புறீங்க மதன்? பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறீங்க, அதான் அனுப்பியிருக்கீங்க. காலையில, ராத்திரி, சாயந்தரம், மத்தியானம். என்னோட அண்ணன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அவரு பார்த்த உடனே என்னை அப்படி ஏசுறாரு. உங்களால அவர் என் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு. அமைதியா இருந்தாக்கா எந்த விஷயமும் செட்டில் ஆக போறது இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? தெரியுதா? சாரிலா, மன்னிச்சிருங்க. தெரியுதா? நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவன் காலில் விழுந்து எனக்கு சாரி கேட்பேன். உண்மையை சொல்றேன், காலில் சாரி கேட்பேன். எனக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கு தெரியுமா? என் மனசுல எதுவுமே இல்ல. Facebook டிலே பண்ணிடுறேன். கான்டாக்டே வேணாம் எனக்கு. இப்ப நான் லாக் அவுட் பண்ணி வெளியா போறேன். வேணாம், தலை வலிக்குது எனக்கு. வேணாம், என்னாலா நான் ஃபுல் வெஜிடேரியன். நான் வந்து நம்ம வந்து டிவைன் வெயில போடுறீங்க, பஜன் அதுன்னு போடுறீங்க. நம்ம போயிட்டு இந்த மாதிரி தப்பா வாங்க செய்வோமா? சொல்லுங்க. நான் அனுப்பின மெசேஜ் ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க வெளியே போவோம், சாப்பிட போவோம், படம் பார்க்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், எதுவுமே நான் அனுப்பலையே நானு. ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்க மிஸ் பண்றது தப்பா? நீங்க ஏன் என்ன மிஸ் பண்றீங்க? ஓகே, இவனை மிஸ் பண்ண மாட்டேன்ல. இல்ல, நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன மிஸ் பண்றீங்க? எந்த ஒரு மிஸ்ஸும் வேணாம், எந்த ஒரு இது எனக்கு வேணாம். சரியா? சொல்லுங்க, நான் என்ன செய்ய சொல்லுங்க. நீங்க இப்ப என் அண்ணன் கிட்ட பேசணும். ஏன் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்க? ஏன் என்னை மிஸ் பண்றீங்க? என்னடா இது? ஒரு அண்ணனை மிஸ் பண்ணலாம், ஒரு அம்மா அப்பா மிஸ் பண்ணலாம். 2 நாளா உங்க முகத்துல பாக்கல, மகாலட்சுமியை பாக்கல, மிஸ் பண்றது தவறாளா? சொல்லுங்க. மதன், இருங்க. அப்படின்னா நீங்க என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறீங்களா? அதுக்கு மேல இல்லல. ஃப்ரெண்டு தான்லா, ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே இல்ல. எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, அப்ப நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். நீங்க போய் எங்க அண்ணன் கிட்ட பேசணும். இதே மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே, சொல்றேன். நான் ஸ்பீக்கர் போன்ல வைக்கிறேன். சரிங்களா? நான் அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணே, அந்த மெசேஜ் பாத்தீங்கல்ல, பேரு மதன். பேசணுமா உங்ககிட்ட? ஓகே, என் அண்ணன் கிட்ட பேசுங்க. ஓகே ஓகே, ஸ்பீக்கர்ல வச்சிருக்கேன், பேசுங்க. ஓகே ஓகே. ஹலோ சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார். சாரி சார். நான் டெய்லி நான் வந்து பேப்பர் போட வருவேன், பாப்பேன், என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சரிங்களா? மன்னிச்சிருங்க சார். நான் உங்க சிஸ்டரா நினைச்சேன். இவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு நினைச்சு நான் பார்க்கல. என்னோட Facebook பாருங்க, என்ன தப்பான எதுவுமே நான் பண்ணல, தப்பான மெசேஜ் நான் பண்ணல. சரியா சார்? மன்னிச்சிருங்க சார். இப்படியா யாராவது மன்னிப்பு கேட்பாங்க? அப்புறம் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறது, என் வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் ஒழுங்கா பேசுறீங்களா என் அண்ணன் கிட்ட? நீங்க இந்த மாதிரி சொன்னாக்க எங்க அண்ணன் ஓகேன்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஓகே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது உங்க வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு புரியுது. என்னால ஒரு பொம்பளையோட வாழ்க்கை வீணாக கூடாதுல. இப்ப மட்டும் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நான் காலில் வந்து சாரி கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அக்கா 3 தங்கச்சி. ஆமாவா இல்லைங்களா? அவங்களும் பொம்பளை தான். நான் என்ன அவங்களுக்கு பண்றது எனக்கு என் குடும்பத்துக்கு நடக்கும். ஆமாவா இல்லையா? ஹலோ, பேசுங்க. எத்தனை நாள் தெரியும்? கொஞ்ச நாள் தான் தெரியும். கல்யாணம் நடக்கும் கொஞ்ச நாள் தான் தெரியும் சார். கொஞ்ச நாள் தான் தெரியும். கொஞ்ச நாள் தான் தெரியும். இப்பதான் 2-3 மாசம் தான் தெரியும். நான் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நான் காலகால டெய்லி பேப்பர் போடுறப்ப நான் உங்களை பாப்பேன், ஹாய் சொல்லுவேன், மார்னிங் சொல்லுவேன். பேருனா யார் பேரு? மதன். மதன் மதன் மதன். இந்த மாதிரி மெசேஜ் பண்றேன், விட்டுரு. ஓகே, இனிமே நான் பண்ண மாட்டேன். இனிமே நான் பண்ண மாட்டேன். நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு என்னன்னு தெரியுமா? தெரியலையே, யாருன்னு தெரியல. ராகா சிறந்த இசையில இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும். என்னன்னா இது? என்னன்னா ஐயோ, ஷார்ட் தானே நீங்க உங்களே சொல்ற ஷார்ட்.